ஹாய் கைஸ், குட் மார்னிங். உண்மையிலேயே ரொம்ப டயர்டாக இருக்குங்க. ஒரு ஏஜ் வரும்போது ரொம்ப டயர்டாக இருக்குது. பாடி முன்ன மாதிரி எந்த வேலையும் செய்ய முடியல. முன்ன மாதிரி அந்த மனத்தெம்பு இல்லை. இதெல்லாம் எனக்கு எப்போ வந்தது? எனக்கு 30 ஏஜ் ஆகும்போது தாங்க எனக்கு இது வந்தது. 2 மிஸ்கேரேஜ்லேயும் எனக்கு ரொம்ப பெருசாக இதாகலை. ஆனால் எனக்கு 30 நான் எப்போ க்ராஸ் பண்ணணும் அப்போத்துலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நான் பலவீனமாக ஃபீல் பண்ணுறேன். எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம் அந்த மாதிரி வருது. நான் என்ன சொல்கிறேன்னா, கேர்ள்ஸாக இருந்தாலும் பாய்ஸாக இருந்தாலும் மேரேஜ் ஆகாதவங்க ப்ளீஸ் தயவுசெய்து மேரேஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ஏஜ் வரும்போது நமக்கு உடம்பு பாடாப்படுத்தும். இப்போ நிறைய பேர் என்ஜாய் பண்ணிவிட்டு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. நமக்கு எப்படி ஏஜ் ஆகுதோ அதே மாதிரி தான் பேரண்ட்ஸ்க்கும் ஏஜ் ஆகும். அதனால் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேரேஜ் பண்ணியும் சில பேர் குழந்தை பெற்றுக்காமல் இருக்கீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்டர்ஸ்டாண்டு வேணும் தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு ரொம்ப டைம் எடுக்காதீங்க. ஏன்னா இப்போல்லாம் நிறைய பேருக்கு பேபிஸ் ரொம்பவே டிலே ஆகுது. ஸோ அது பேபிஸ் இல்லாதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்ன அப்படின்னு தெரியும். இப்போ நீங்கள் பேபி பெற்றுக்கிட்டாலும் சீக்கிரமாக அந்த பேபியை பார்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கும் ஏஜ் ஆகும்போது அவங்களுக்கும் ஆகும்ல. அவங்களால கண்டிப்பாக பார்த்துக்க முடியாது. உங்கள் பேபிஸை நீங்கள் தான் பார்க்கணும். 30 தாண்டும் போது உங்களால் உங்கள் குழந்தைய பார்த்துக்கவே முடியாது. அதே மாதிரி செகண்ட் பேபியும் சில பேர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பேபி தான் இருக்குல்ல நமக்கு, பார்த்துக்கலாம் அப்படின்றீங்க. ஸோ 35லாம் ஆகும்போது இன்னுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஏஜ் இருக்கும் போதே எல்லாருமே குழந்தைய சீக்கிரம் பெற்றுக்கோங்க. அதை நல்ல முறையில் வளருங்க. உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாராவது இருப்பாங்க கண்டிப்பாக. எனக்குமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருந்தாங்க. என் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாங்க. பட் ஆனால் என்ன தான் சப்போர்ட் பண்ணாலும் உடம்பு ஒரு மாதிரி ஒரு பலகீனமாக இருக்குது. முன்னாடி மாதிரி நம்மளால் எந்த ஒரு இதுவுமே ஆக்டிவாக இருக்க முடியல. நான் எங்கள் வீட்டில் சொல்லுவேன், இந்த மாதிரி முடியலப்பா அப்படின்ட்டு. எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க, நீங்கள் இந்த வயசில் இருக்கும்போது நாங்கள் ஓடணும்ல, இப்போ நாங்கள் உட்காந்துருக்கோம். ஸோ கஷ்டப்பட்டால் தான் ஃப்யூச்சரில் கொஞ்சமாவது இது பண்ண முடியும். கஷ்டப்பட்டால் தான் பிள்ளையை வளர்க்கணும், அதனால் வளர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அவங்க சொல்கிறதும் கரெக்டு தானே. அதுக்காகவே ஓடுற மாதிரி இருக்குது. நான் இப்போ ஓடுறேன், என்னால் ஓட முடியுது ஓரளவுக்கு அப்படின்னா நான் முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். ஸோ அதை வச்சு தான் நான் இப்போ கொஞ்சம் ஓடிட்டுருக்கேன் நான்.